அனைவருக்கும் வணக்கம். சூரியன் மிக வலுவாக உச்சபலம் பெற்று வலம் வருகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை விட 19ஆம் தேதி முதல் உச்சபலம் பெற்றிருக்கும் சூரியனின் அமைப்பால் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் ஏற்படுகிறது. வருடத்திற்கு ஒரு முறை அவர் உச்சபலம் பெற்றாலும் இதுவரை இல்லாத அளவிற்கு 50 ஆண்டுகளுக்கு பிறகு மிக சிறப்பான மாறுதலை சூரியன் உச்சபலம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான மாற்றங்கள் சூரியனின் உச்சத்தின் காரணமாக இந்த 4 ராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மையை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றலையும் வல்லமையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் கொடுக்கும் ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவில் ஆளுமை நிறைந்தவையாக பார்க்கப்படுகிறது. அதிகாரமும் ஆளுமையும் முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கக்கூடிய வகையில் சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அமோகமான நன்மைகளை அனைத்து ராசிக்காரர்களுக்குமே கொடுத்தாலும் சற்று அதீதமாக இந்த 4 ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறார். பொதுவாக சூரியனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமாக இருக்கிறார். நவ கிரகங்களுக்கும் ஆற்றலையும் மூலத்தையும் கொடுக்கக்கூடிய ஆதியாக பார்க்கப்படுகிறாருங்க. ஆதி மூலமாக திகழக்கூடிய சூரியன் இந்த வேளையில் அதீத பலத்துடன் உச்சபலம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். பல வகையில் தடுமாற்றம், சிக்கல், சிரமம் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளை தவிடுபடியாகி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கூட பாருங்க. ஆனால் அதே வேளையில் நவ கிரகங்களிலே உஷ்ண கிரகமாக சூரியன் பார்க்கப்படுகிறார். இந்த வேளையில் மிக வலுவாக அக்னி நட்சத்திரம் துவங்க போகிறது சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில். எனவே உடல் ரீதியாக உஷ்ண சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகலாம். எனவே இந்த வேளையில் அனைத்து ராசிக்காரர்களுமே உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தவிர்ப்பதற்கு உறுதியாகவே நீர்ச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை இந்த தருணத்தில் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீர்ச்சத்து குறையாத வகையில் இருக்கும் போது உடல் சோர்வு நீங்கி உற்சாகத்துடன் பல பணிகளை செய்து முடிக்கலாம். எதை செய்தாலும் உற்சாகத்தோடும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே உறுதியாகவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதே வேளையில் விழிப்புணர்வுடன் இருக்கும்போது உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும். நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகம் முதல் ராசியான மேச ராசியில் உச்சபலம் பெற்றிருக்கிறாருங்க. எனவே அடுத்து வரக்கூடிய ஒரு மாத காலத்திற்கு சூரியன் உச்சபலம் பெற்று வலம் வரக்கூடிய வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அற்புதமான மாற்றங்கள் உண்டு. குறிப்பாக இந்த 4 ராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பொதுவாகவே சூரியன் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை எள்ளி கொடுப்பார். இதில் 3ஆம் இடமாக கும்பராசி பார்க்கப்படுவதால் 7.5 சனியின் இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு சில சிறப்பான வாய்ப்புகள் கிடைத்தாலும் மிகப்பெரிய அளவிலான நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே நடுநிலையான பலனை கும்பராசி சந்திக்க முடியும். அதே வேளையில் எந்த 4 ராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மை என்று பார்த்தால் யோகஸ்தானமான 6ஆம் இடத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வலம் வருகிறாருங்க. எனவே அமோகமான நன்மை விருச்சக ராசிக்காரர்களை தேடி வருகிறது. திடீரென பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் எதிர்பார்ப்பதை விட தடுமாற்றம் இல்லாமல் எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதோடு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி உற்சாகத்துடன் பல பணிகளை செய்வதோடு மறைமுகமான சூழ்ச்சிகள் அனைத்தையும் முறியடித்து மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை விருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. அதே போன்று அஷ்டமத்தை விட்டு விலகி பாகியஸ்தானமாகிய 9இல் உச்சபலம் பெற்றிருப்பதால் ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி உறுதியாகவே கிடைக்கும். குட் லக் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்ப்பதை விட அற்புதமான யோக வாய்ப்புகள் பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தும். ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பால் சிம்ம ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகுவதோடு சிறப்பான நல்ல வாய்ப்புகள் 4 திசையிலும் இருந்து நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. பொதுவாகவே எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த
ராசிக்கு அதீத பலம் பொருந்திய அமைப்பாக உருவாக்கி கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது ராசியின் அதிபதியான சூரியன் உச்சபலம் பெறுவதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மையை சந்திக்கும் அற்புதமான காலகட்டமாக இந்த வேளை நிச்சயம் அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கடகராசிக்காரர்களுக்கு வலம் வருகிறார். கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சந்திரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக பெரிய அளவில் தொழில் ஸ்தானத்தில் உச்சபலம் பெறுவதால் கடகராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியை தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. தொழில் ரீதியாக வியக்கத்தக்க வகையில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு நிரந்தர தொழில் மற்றும் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உண்டு. எதை செய்தாலும் அதை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அமோகமான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தும் சூரியனின் அமைப்பால் கிடைக்கிறது. அதே போன்று லாபஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மாற்றுகிறார். ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமான சூரியன் உச்சபலம் பெற்று மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வலம் வருவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் மிக பெரிய அளவில் லாபம் நிறைந்தவையாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. நீங்களே வியக்கத்தக்க வகையில் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான லாபத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும். ஒரு இனிமையான காலகட்டமாக அமைய போகிறது. எனவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நினைப்பதை விட சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக சந்திக்க முடியும். அதே சமயம் மேச ராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருப்பதால் இந்த 4 ராசிக்காரர்களை தவிர சற்று சிறப்பான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கிறபடி முடிவுகளை எடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு நல்ல பலனும் கிடைக்கும். அதே போன்று சப்தமத்தில் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். துலாம் ராசியை உச்ச பயணம் பெற்று பார்ப்பதால் சில எதிர்பார்ப்புகள் தடையில்லாமல் கைகூடும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நீங்கும். மீன ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் என்பதால் குடும்பத்தில் பல சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நீங்குவதோடு மட்டுமல்லாது உறவுகளில் சிறப்பான மாற்றம் உண்டு. மகர ராசிக்காரர்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். கன்னி ராசிக்காரர்களுக்கு சில தடைகள் உருவாகலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு அலைச்சலும் சிரமமும் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. இந்த ராசிக்காரர்கள் கற்று கவனத்துடன் இருந்தால் சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சூரியனின் தினம் என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடையில்லாமல் உங்களை தேடி வரும். 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சூரியன். தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.